அனைத்து உறவுகளுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நமக்கு யாராவது மகளிர் தின வாழ்த்துக்கள் கூறுகிறார்களா? கொஞ்சம் கம்மி தான், குறைவு தான். ஏன்னா என்றைக்குமே அடுத்தவர்களை பாராட்டுவது என்பது கொஞ்சம் கசப்பான விஷயம்தான். மனசு வராது. நம்ம ஏன் அடுத்தவங்க நம்மளை வாழ்த்து கூறணும்னு நம்ம எதிர்பார்க்கணும்? நமக்கு நாமே கூறிக்கொள்வோம் மகளிர் தின வாழ்த்துக்களை. ஏன் அதற்கு நமக்கு தகுதி இல்லையா? நாம் சாதனை செய்யவில்லையா? கேட்கலாம். நீங்கள் என்ன சாதனை பெருசாக செஞ்சிட்டோம்? கொஞ்சம் திரும்பி பாருங்கள். நீங்கள் நடந்து வந்த பாதையை, நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில் நடுப்பகுதிக்கு வந்து விட்டீர்கள். கொஞ்சம் பின்னால் திரும்பி பாருங்கள். எத்தனை அழுகைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை சவால்கள், அத்தனையும் முறியடித்து இன்று இந்த உலகத்திலே தலைநிமிர்ந்து வாழ்கின்றோம் அல்லவா? அது ஒரு பெரிய சாதனை அல்லவா? நாம் தான் நம்முடைய சாதனையை பாராட்டி கொள்ள வேண்டும். நமக்கு நாமே தட்டி கொடுக்கும் மனப்பான்மை கண்டிப்பாக ஒவ்வொருவரிடத்திலும் வர வேண்டும். நாம் எதிர்பார்த்தோம் என்றால் ஏமாந்துதான் போவோம். எதற்காக ஏமாற வேண்டும்? நம்மை நாமே தட்டி கொடுப்போம். வெல்டன் என்று நம்மை நாமே தட்டி கொடுப்போம். நாம் என்ன சாதனை செய்யவில்லை? பெண்ணாக பிறந்தோம், பெண்ணாக வளர்ந்தோம், பெண்ணாக ஒரு இடத்திலே மனம் முடித்து கொடுக்கப்பட்டோம். மகளாக, மருமகளாக, சகோதரியாக, மாமியாராக, ஒரு இடத்திலே பணிபுரியும் ஊழியராக, எத்தனை பரிணாமங்கள் பெண்ணே! அத்தனையிலும் உன்னால் சாதிக்க முடிந்தது என்றால் நீ ஒரு சாதனை பெண்மணிதானே. கண்டிப்பாக தட்டி கொடுத்துக்கொள். விடியற் காலையிலே கண்ணாடி முன் நின்று பார். உன்னுடைய சாதனைகள் உன் தலையை சுற்றி ஓட்டமெடுத்துக் கொண்டிருக்கும். ஒன்றில் கூட அதில் சுயநலம் இல்லையே. யாருக்காக உழைக்கின்றோம்? கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளுக்காக நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு நிமிடம் நின்று நம்மை நாம் பாராட்டிக் கொள்வோமா? இன்று செய்வோம் அதை. மகளிர் தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது? சோதனைகளை சாதனையாக்கும் பெண்களுக்காக மகளிர் தினம் கொண்டாடப்படுகின்றது. எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை சவால்கள் வந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் நீ ஞாபகத்திலே வைத்துக்கொள். எதற்கும் கலங்காதே. அழுதால் தோர்த்து விடுவோம், அழுகாதே. கண்ணீர் தான் வீணாகும். யாரும் தேற்ற இந்த உலகத்திலே நமக்காக வரமாட்டார்கள். உன் 2 கைகள் தான் உன்னை தேற்ற வேண்டும். தன்னம்பிக்கை வேண்டும், தட்டி கொடுக்கும் மனப்பாங்கு வேண்டும். தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது பெண்ணே, தட்டி கொடுக்கவும் வேண்டும். உன்னிடத்திலே ஒரு சிறிய தவறு என்றால் யார் அதை சரி செய்கிறார்கள்? நீயே அதை சரி செய்கிறாய். அதே போல உன்னிடம் உள்ள திறமைகளை, உன்னிடம் உள்ள சவால்களை நீ சாதனையாக்கும் பொழுது, நீ வாழ்க்கையிலே வெற்றி பெறும் பொழுது உன்னை நீயே பாராட்டிக்கொள். கண்டிப்பாக நாம் ஒரு இடத்திலே உயரும் பொழுது அந்த பாராட்டுக்கள் நமக்கு வெற்றியை தேடித்தரும் என்பதிலே சிறிதளவும் ஐயமில்லை. எப்படி சாதனையாக்கினாய்? சோதனைகளை எப்படி வென்றெடுத்தாய்? நீ பதக்கங்கள் பெற்றாயா? விளையாட்டுத் துறையிலே ஜொலித்தாயா? மிகப்பெரிய பேச்சாளராக இருந்தாயா? அதெல்லாம் சாதனை கிடையாது. பொறுமை காத்தாய், சகித்து நின்றாய், அலட்சியங்களை, அவமானங்களை அடையாளமாக்கி கொண்டாய். எல்லாவற்றையும் மீறி ஒவ்வொருத்தர் செய்கிற எல்லா செயலையும், உறவுகளாகட்டும், பெற்ற பிள்ளைகளாகட்டும், யாராக இருந்தாலும், நன்மையாக இருந்தாலும் அங்கீகரிக்கிறோம், தவறுகளாக இருந்தாலும் அங்கீகரிக்கிறோம்.
பெண்ணே, என்றும் நீ சிங்கப்பெண்தான். உன்னை நீயே என்று நீ தட்டி கொடுத்து கொள்கிறாயோ அன்று உன் தன்னம்பிக்கையும் வளரும், உன்னுடைய தலையும் உயரும். சிங்கப்பெண் என்று யாரும் நம்மை கூற வேண்டாம். கண்டிப்பாக நாம் தான் சிங்கப்பெண். இந்த இனிய பயணம் மீண்டும் தொடரும். என் வார்த்தையில் ஏதேனும் தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். உறவுகள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.